Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் மக்கள் விரோத ஸ்டாலினுடைய பெய்லர் மாடல் ஆட்சியை அகற்ற கோவையில் 7/7/2025 அன்று துவங்கிய எழுச்சி பயணத்திற்கு வானளாவிய வெற்றியை தந்து பெரும் ஆதரவை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் என்னுள் கலந்திருக்கும் எனது அருமை தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று அந்த அறிக்கையில் தொடங்கி இருக்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எனது எழுச்சி பயணம் உங்களின் பேராதரவோடு வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் இந்த விடியா ஆட்சியால் ஸ்டாலின் மாடல் என்று சொல்லி மக்களை ஏமாளியாக்கிய ஆட்சியால் துயரப்பட்டிருந்தாலும் தங்கள் துயரத்தை எல்லாம் தூர எறிந்துவிட்டு எங்களுடன் இணைந்து புரட்சி தலைவி அம்மாவும் நமக்கு அளித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தங்களை காக்கும் என்று உளப்பூர்வமாக நம்பிக்கை வைத்து எமது எழுச்சி பயணத்தை மக்களுடைய புரட்சி பயணமாக அதிகாரத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் ஊழலுக்கும் போதைப் பொருளுக்கும் பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கும் எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை குரலாக உயர்த்தி ஓங்கி ஒழிக்க செய்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த தன்னெழுச்சியான போராட்டத்தை முன்னெடுக்கும் மிக முக்கியமான பொறுப்பினையும் அதற்குண்டான நேர்மையுடனும் அவர்கள் வழிநடத்தும் ஒரு முன்கள வீரனாக நான் இருப்பதில் மிக பெருமை அடைகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். எனது எழுச்சி பயணத்தை ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் துவங்கி ஜூலை 25ஆம் தேதியில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி வரை நிறைவு செய்திருக்கிறேன். கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 18,50,000 மக்களை சந்தித்திருக்கிறேன் நேரடியாக என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களை பார்த்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அவருடைய மனநிலையை அறிந்திருக்கிறேன், அவருடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நான் சென்ற இடங்களில் எல்லாம் என்னை ஆர்வமுடன் சந்தித்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், பட்டு நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மீனவ தொழிலாளர்கள், அதே போன்று தொழில் முனைவோர், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், மருத்துவர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், ஜல்லிக்கட்டு காளைகளுடைய உரிமையாளர்கள், ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள், கலைக்குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே மக்கள் விரோத ஸ்டாலின் பெய்லர் மாடல் ஆட்சியில் அவர்கள் சந்தித்து வரும் வேதனைகளை என்னிடம் எடுத்துரைத்தனர் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் தாம் பெற்ற நன்மைகளையும் பயன்களையும் குறிப்பாக அவர்கள் கழகனுடைய ஆட்சியுடைய சாதனைகளை நினைத்து பெருமை அடைவதாக கூறினார்கள். அதே வேளையில் பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஆட்சியாளர்களால் தாம் அனுபவித்து வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மாயவலை பேச்சு, போட்டோ ஷூட் விளம்பரத்திற்காக கோடி கோடியாய் செலவு செய்து இவைதான் இந்த ஆட்சியில் நடக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுகவின் நாடகங்களை எல்லாம் நாங்கள் நம்பவில்லை, அவருடைய ஏமாற்று திட்டங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தனர் என்றும், நாங்கள் நம்புகிறோம் என்று நினைத்து மேலும் புதிதாக திட்டங்கள் என்கிற பெயரில் அறிவிப்பு மட்டுமே திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசு செலவில் பொம்மை முதலமைச்சருடைய அப்பா திரு கருணாநிதி பெயரை அரசு திட்டங்களுக்கு வைப்பது, அதிகமான இடங்களில் அதாவது திரு கருணாநிதிக்கு சிலை வைத்தது, மகனை துணை முதலமைச்சராக்கியதை தவிர வேறு எதையும் அவர்கள் சாதனையாக செய்யவில்லை என்பதையும், இப்போது பேருக்காக திட்டத்தை அறிவித்து அரசு பணத்தில் தன் பெயரையே விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். டெண்டரே விடாமல் ரூபாய் 22 கோடிக்கு 2 விளம்பர ஏஜென்சிகளிடம் அரசு விளம்பரங்கள் செய்ய கொடுத்திருக்கிறது. விளம்பர மாடல் ஸ்டாலினுடைய பெய்லர் அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில்
45 நாட்களுக்குள் 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என பெண்கள் மனு அளித்து வருகின்றனர் என்றும், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, ஆனால் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை, கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இளைஞர்களுடைய எதிர்காலம் பாழ்பட்டு கொண்டிருக்கிறது, பொம்மை முதலமைச்சருடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சிக்கு குற்றங்களை கட்டுப்படுத்த தெரியவில்லை, நிர்வாக திறமையில்லாத அரசாக ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் அரசு உள்ளதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக கூறிய 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை, ஆனால் 98% நிறைவேற்றி விட்டோம் என்று பச்சை பொய் சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்கிறது இந்த மக்கள் விரோத ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் சாமானியர்கள் வீடே கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல், ஜல்லி, கம்பி என எல்லாம் விலையேறிவிட்டது. கனவில் கூட ஏழைகள் இனி வீடு கட்ட முடியுமா என்கிற நிலைதான் இருக்கிறது என்பது குறித்து கவலை அனைவரிடமும் இன்றைக்கு உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு வரி, கடை வரி என எல்லாமே உயர்ந்து விட்டது. மக்கள் மீது நிதிச்சுமை எகிரியுள்ளது. குடும்ப ஆட்சியே கொடுங்கோல் ஆட்சியாக மாறி உள்ளது. மக்களே மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் அவலமான ஆட்சி, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் என பல்வேறு குற்ற செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் புயல், மழை, வெள்ளம் வந்தாலும் விவசாயிகள் பொதுமக்களை பார்ப்பதும் கிடையாது. மக்களை நேரடியாக சென்று அவருடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதும் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் அரசு செய்வது கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மக்களுடைய விரோத ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சியின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றனர். திமுகவினர் மக்களிடையே வாக்கு கேட்டு சென்றால் மக்களே அவர்களை விரட்டி அடிப்பார்கள். அந்த அளவிற்கு திமுக ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த மோசமான தீய ஆட்சிக்கு முடிவு கட்டி நல்லாட்சியை தர வேண்டும் என என்னை சந்தித்து அனைவரும் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தாலிக்கு தங்கம் திட்டத்தை தாய்மார்களும் பெண்களும் மீண்டும் நினைவூட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்த கேட்டுக்கொண்டனர். அவர்களுடைய வீட்டில் ஒருவனாக என்னை ஏற்று கோரிக்கை வைத்த தாய்மார்கள் மகிழத்தக்க வகையில் பட்டு சேலை வழங்கப்படும் என்ற மங்களகரமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லி பல மாதங்கள் தாய்மார்களை ஏமாற்றிய ஸ்டாலின் மாடல் உருட்டு அரசு நாம் வலியுறுத்திய பிறகே அந்த திட்டத்தை அறிவித்தது. இதுவரை மாதந்தோறும் கொடுத்திருந்தால் ரூபாய் 50,000 தாண்டி இருக்கும். ஆனால் ஆட்சியினுடைய பாதி காலத்தை தாண்டிய பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியதால் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இதுவரை 23,000 ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். இதனையும் தாய்மார்கள் கோபத்துடன் கூறுவதை எனது பயணத்தில் கண்டேன் என்றும், திறனில்லாத ஆட்சியில் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும், அவர்களுக்கு ஆறுதல் கூறி கழக ஆட்சியில் அமைந்தவுடன் தொகை அதிகரிக்கப்படும் என்கிற அறிவிப்பால் தாய்மார்கள் அகமகிழ்ந்தனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ஏழைகளுடைய அரசாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக பலதரப்பட்ட மக்களுக்கு தெரிவித்த அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவர்களுக்கு நான் உறுதியளித்திருக்கிறேன். அதை நிச்சயமாக கழக ஆட்சியில் செய்து காட்டுவோம் என்றும், ஆட்சி அதிகாரம் பெரிதல்ல, மக்களுக்காக பணி செய்யும் மக்களாட்சி வழங்குவதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் நோக்கம் என்று பெருமிதத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் தொடர்ச்சியை தவிர ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய அரசின் சாதனை அல்ல என்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் கடுமையான வறட்சி இருந்தது. கஜா புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள், கொரோனா பாதிப்பு இருந்தன. அரசுக்கு வருமானமே இல்லை. அப்படி நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட அருமையான நிதி நிர்வாகத்தை மேலாண்மை செய்து
முழுமையான நல்லாட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்பதை பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஆனால் இப்போது திமுக ஆட்சியில் வருமானம் அதிகம், மத்திய அரசு செய்த உதவிகளும் அதிகமான நிதியை கடனாக பெறுகிறார்கள். ஆனால் பெரிய திட்டங்கள் ஏதும் கொடுக்கவில்லை. கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சரியான நிதி நிர்வாகம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது திமுக ஆட்சியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்ற மாயையை கட்டமைக்க முயல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட விதைதான் இன்று பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறது. அதைத்தான் திமுக அரசு அறுவடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஒரு மரம் பலன் தர வேண்டும் என்றால் அது ஒரு நாளில் தராது, அதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அதை போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு திட்டங்களால் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு தற்போது அடைந்திருக்கிறது. இதையும் கூட சரியாக நிதி மேலாண்மை செய்ய தெரியாத நிலையில்தான் கையாலாகாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் உண்மைக்காக உரிமைக்காக என்ற நம் இயக்கத்தினுடைய சார்பில் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். திமுக ஆட்சியுடைய அவலங்களை ரிப்போர்ட் கார்டாக மக்கள் பூர்த்தி செய்து வழங்கவிருக்கிறார்கள். மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கும் திமுக ஆட்சியினுடைய பொய்யான வாக்குறுதிகளை, திறனற்ற ஆட்சியையும் கண்டு மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். அதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒன்றுபட்டு விட்டது. தங்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தை மக்களுடைய கண்களில் நான் கண்டேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தெரிவித்திருக்கிறார். மக்கள் துன்பப்படும் இந்த பேயாட்சியை எண்ணும் போது ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு கொடுமையை பொறுக்க முடியாத குடிமக்கள் சிந்திய கண்ணீரையே படைக்கருவியாக ஆயுதமாக நின்று கொடுங்கோல் ஆட்சியை அழிக்கும் என்ற வள்ளுவரினுடைய வாக்கிற்கேற்ப மக்களுக்கு தீங்கிழைக்கும் ஆட்சியை அகற்றும் என்று தெரிவித்திருக்கிறார். சொன்னதை செய்யாத, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் ஆட்சிக்கு மரண அடி கொடுப்போம். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். திமுகவுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வானளாவிய வெற்றி பெற்ற எனது எழுச்சி பயணம் தொடரும். தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை நான் ஓயப் போவதில்லை என்றும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.